Hi, this is Prakash. Welcome to Bookman Tamil. ஆல்மோஸ்ட் நம்ம இயர் எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் திஸ் இயர் ஹஸ் பீன் வெரி குட் ஃபார் மீ. பிகாஸ் நான் நிறைய புக்ஸ் படிச்சேன். அதுல முக்கியமா நான் ஃபிக்ஷன் புக்ஸ் படிச்சேன். ஹஸ் டாட் மீ மெனி திங்ஸ். நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அந்த விஷயங்கள ஒரு 5 விஷயங்கள ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் புக் என்னன்னா, தி மங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரின்னு சொல்லி ராபின் ஷர்மா எழுதின புக்ல இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, கைசன். நெவர் எண்டிங் இம்ப்ரூவ்மென்ட் ஆர் கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்ன்றது. ஒவ்வொரு நாளைக்கும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் முந்தின செகண்ட விட முந்தின நிமிஷத்த விட முந்தின ஹவர விட முந்தின நாள விட கொஞ்சம் பெட்டரா நம்ம இருந்தாலே போதும். நம்ம இம்ப்ரூவ்மென்ட் ஒரு ஹோலா ஒரு 10 நாள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்னு நம்ம சொல்றாங்க. பிகாஸ் நம்ம ஒரு கோல் மேக் பண்ணும்போதும், ஒரு புது சாப்டர் படிக்கணும், ஒரு புது புக் படிக்கணும், புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கணும்னா, நம்ம பெரிய லாங் டெர்ம் கோலா வைப்போம். 1 மாசத்துல நான் படிச்சு முடிச்சுருவேன் அப்படின்னு வைக்கும்பொழுது, நமக்கு ஒரு 2 டேஸ், 3 டேஸ்லயே அந்த மோட்டிவேஷன் இழந்து 1 மந்த் நம்ம கன்டின்யூ பண்ண முடியாம அந்த விஷயத்த பண்ண முடியாம போயிடும். பட் இதுவே நம்ம கைசன ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம லாங் டெர்ம்க்கு அத திங்க் பண்ண மாட்டோம். இப்போதைக்கு எனக்கு இவ்வளவு விஷயம் அந்த ஸ்கில்ல தெரியும். இப்போதைக்கு நான் இத்தன பேஜ் இந்த புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேஜ் படிப்பேன். நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு புது சாப்டர் நான் கத்துப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, சின்ன சின்னதா என் கோல்ஸ பிரிச்சு வைக்கும்போது, நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா ஒரு 2 பேஜ் தான் என்னால படிக்க முடியும்னு படிச்சிருவேன். ஒரு சின்ன விஷயம் தான் எனக்கு கத்துக்க முடியும்னு நான் கத்துருவேன். சோ தட் நான் நேற்றுக்கும், இன்னைக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஏதோ ஒரு விஷயம் பெட்டரா நான் கத்துருக்கேன்ல. கொஞ்சம் விஷயம் என் வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கும்போது, அந்த கைசன வந்து ஒரு 10 நாள், ஒரு 20 நாள், ஒரு 1 வருஷத்துக்கு நம்ம டோட்டலா சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது, இட்ஸ் வெரி மச் குட்ல நான் நெறைய விஷயம் கத்துக்கிட்டதா ஒரு மைண்ட் செட் நமக்கு குடுக்கக்கூடியது தான், இந்த கைசன பிராக்டிஸ் பண்றது. 2வது விஷயம் நான் ரொம்ப கத்துக்கிட்ட ஒரு புக்ல இருந்து என்னன்னா, சைக்காலஜி ஆஃப் மனி. இந்த புக் எனக்கு ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துச்சு. அது என்னன்னா, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த் என்னது? அன்ஸ்ட்ரக்சர்டு டைம்ன்னு நமக்கு சொல்றாங்க. நமக்கு நெனச்ச விஷயத்த நெனச்ச நேரத்துல பண்ணக்கூடிய அந்த ஒரு வெல்த் தான் இருக்கறதுலயே ஹையஸ்ட் வெல்த். இந்த வெல்த் எப்படி அட்டைன் பண்றதுன்னா, எந்த ஒரு கோலுமே இல்லாம நாம சேவ் பண்ணணும். ஆமாங்க. நாம எப்பவுமே ஒரு பணத்த சேர்த்து வைக்கிறோம். ஒரு 10,00,000 வைக்கிறோம், ஒரு 5,00,000 வைக்கிறோம்னா, ஒரு கோல் வச்சிருப்போம். அந்த 5,00,000க்கும் சரி, ஒரு 10,00,000க்கும் சரி, ஒரு இத வாங்கிக்கலாம். இதுல செலவு பண்ணலாம்னு ஒரு செலவினம் சொல்லி பேஸ் பண்ணியே நம்மளோட மொத்த சேவிங்ஸும் இருக்கும். பட் எந்த ஒரு கோலுமே இல்லாம, நான் சேர்த்து வைக்கிற காசு எதுக்குமே நான் குடுக்க போறது கிடையாது. இதனால நான் எதையும் வாங்க போறது கிடையாதுன்னு சொல்லி, ஒரு கோலே இல்லாம நான் காசு சேர்த்து வைக்கணும். அந்த காசு எனக்கு எப்போ உதவி பண்ணும்னா, என்னோட ஜாப்லயும் சரி, இல்ல என்னோட முக்கியமான வாழ்க்கை தருணங்கள்ல நான் உடனே ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும். எனக்கு ஃப்ளெக்சிபிளா ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும். என்னோட பினான்சியல பேஸ் பண்ணி நான் வந்து அந்த டிசிஷன் மேக் பண்ணாம விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த மாரி நேரங்கள்ல இந்த கோலே இல்லாம சேர்த்து வச்ச அந்த காசு எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கும். பிகாஸ் அந்த காசு வந்து எந்த கமிட்மென்ட்க்கும் போகாத காரணத்தினால நீங்க அந்த உடனே ஜாப் விட்டு வெளிய வரணும். எனக்கு அந்த வொர்க் பிளேஸ் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உடனே வெளிய வரணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம், இந்த கோலும் இல்லாம இருக்க இந்த சேவிங்ஸ உங்களோட ஒரு குஷன் மாரி பயன்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாள் வாழ்க்கைய நீங்க ஓட்ட முடியும். சோ, அன்ஸ்ட்ரக்சர்ட் டைம் அண்ட் எப்ப வேணுமோ டிசிஷன் மேக் பண்ண முடியக்கூடிய அந்த வெல்த் தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த். 3வது விஷயம் எந்த புக்ல இருந்துன்னா, தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட். இந்த புக் எனக்கு ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் குடுத்துச்சு. எப்பயுமே என் ஆக்ஷன்ஸ பொறுத்து தான் என் தாட்ஸ் இருக்கும். என் தாட்ஸ பொறுத்து என் ஆக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்றது தான் இந்த புக் நமக்கு சொல்லிக் குடுக்குது. இது இன்னும் தெளிவா புரிய வைக்கணும்னா, நான் ஒரு நாள் ஜிம் போகணும்னு நெனைக்கிறேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், என்னோட மைண்ட் தாட் என்ன பண்ணும்னா, "உனக்கு உடம்பு வலிக்கும். உன்னால லாங் டெர்ம்க்கு சஸ்டெயின் பண்ண முடியாது. உன்னால ஒரு வெயிட்ட கூட தூக்க முடியாதுன்னு" என் மைண்ட் வந்து எந்த விதத்துல நான் அந்த ஜிம்முக்கு போக முடியாம, போகக்கூடாம பிகாஸ் தட் ஃபீல்ஸ் அங்க போனா உடம்பு வலிக்கும்ல. அத நான் எனக்கு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். சோ நான் அங்க போகாம ஸ்டாப் பண்ணணும். அது எல்லாமே என் தாட்ஸ் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் நாம என்ன பண்ணணும்னா, நம்ம ஆக்ஷன பேஸ் பண்ணி நம்ம தாட்ஸ நம்ம மாத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாட் என்னதான் அந்த மாரி சொன்னாலும், இன்னொரு சைடு நமக்கு என்ன தெரியும்னா, உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறது இஸ் குட். ஜிம்முக்கு போறது இஸ் குட்ன்னு நமக்கு தெரியிற காரணத்தினால, அங்க போய் ஒரு 1 வீக் அந்த எக்சர்சைஸ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம மைண்ட் வந்து வேற வழியே இல்லாம நம்ம தாட் வந்து நம்ம ஆக்ஷனுக்கு ஏத்த மாரி மாறும். சரி ஜிம்முக்கு போறியா? சரி போ. அப்படின்ற மாரி நம்ம தாட் நம்மளோட ஆக்ஷனுக்கு ஏத்த மாரி மாறும். எப்போ நம்மளோட ஆக்ஷனுக்கு ஏத்த மாரி நம்ம தாட்ஸ மாத்துறோமோ, அப்பதான் நமக்கு தேவையான பல விஷயங்கள் நம்மள வந்து அடையும். அந்த ஆக்ஷன பேஸ் பண்ணி என் தாட்ட மாத்தணுமே தவிர, என் தாட் சொல்ற எல்லா நெகட்டிவ் திங்ஸ்க்குமே நான் கிவ் இன் பண்ணி, அது மூலியமா என் ஆக்ஷன பண்ண முடியாமயே ஸ்டாப் பண்றதுனால தான், என்னால ஒரு விஷயமும் அடைய முடியாம போக வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு, தி கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் இந்த புக்ல அந்த புக்கோட ஆத்தர் சொல்றாரு. 4வது விஷயம் நான் எந்த புக்ல இருந்து கத்துக்கிட்டேன்னா, டோன்ட் பிலீவ் எவ்ரிதிங் யூ திங்க்ன்ற புக்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது என்னன்னா, திங்கிங்க்கும், தாட்டுக்கும் இருக்க வித்தியாசங்கள தெரிஞ்சுக்கிறது மூலியமா, ஏன் தாட்ன்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் திங்கிங்க நம்ம அறவே தவிர்க்கணும்னு புரிஞ்சுக்க வேண்டும். அப்படின்றத இந்த புக்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. திங்கிங்க்கும், தாட்ஸ்க்கும் டிஃபரெண்ட்னா, தாட் அப்படின்றது ஒரு எண்ணம். அதாவது நான் ஒரு வேலைக்கு போக போறேன் அப்படின்றது ஒரு தாட்.
பட் இந்த திங்கிங் என்ன பண்ணும்னா, நான் அந்த வேலைக்கு போனா நல்லா ஒர்க் பண்ணுவேனா? அங்க நல்ல சேலரி குடுப்பாங்களா? அந்த சேலரி எனக்கு பத்துமா? அந்த பத்துற சேலரி வச்சு என்னால பல விஷயங்கள் வாங்க முடியுமா? வாங்குன விஷயங்கள் சந்தோஷம் குடுக்குமா? அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்குமா? இந்த மாரி இவ்ளோ விஷயங்கள ஏற்படுத்தக்கூடியது தான் திங்கிங்ஸ். தாட்ன்றது அந்த ஒரே தாட்டோட ஸ்டாப் ஆயிடுது. பட் திங்கிங் வந்து அதுக்குள்ளேயே ஒரு வேற ஒரு டிஃபரெண்ட் ரூட்ஸ கிரியேட் பண்ணி, டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ கிரியேட் பண்ணி, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள நம்ம மைண்டுக்குள்ள இறக்குறதுக்கு காரணமாங்க, நம்மளோட மென்டல் பீஸையே, இன்னர் பீஸையே ரொம்பவே பாதிக்கப்படுத்துது. ஸோ, நாம நம்மோட திங்கிங்க முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணுமா. லைக் ஒரு ஸ்பீடோமீட்டர் ஒரு பைக்ல ஸ்பீடோமீட்டர் எப்படி இருக்கு? நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டா போறோம்? 60 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர், 70 கிலோமீட்டர்ஸ் பெர் அந்த மாரி நம்ம திங்கிங்கையும் ஒரு ஸ்பீடோமீட்டர்ல போட்டு அடைக்கலாம். அது எப்படின்னா, திங்கிங்ஸ் பெர் ஹவர் அப்படின்ற மாரி. நம்ம பெர் ஹவருக்கு திங்கிங்ஸ எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ, ஒரு 2 திங்கிங் தான் இருக்கு. 3 திங்கிங் தான் இருக்குன்னா, வி வில் பி வெரி மச் ஃபீல் பீஸ்ன்னு நமக்கு சொல்றாங்க. ஹாப்பின்னு எங்கேயும் சொல்லல. பீஸ். ரொம்ப ஒரு நிம்மதியான ஒரு மைண்ட் இருக்கும். எப்போ நம்ம நெறைய விஷயங்கள அந்த பர்ட்டிகுலர் 1 ஹவர்ல நெறைய விஷயங்கள் யோசிக்கிறோமோ, வி வில் பி டெஃபினெட்லி ட்ரெயின்ட் ஆஃப். ரொம்பவே நம்ம எனர்ஜி போய் லாஸ் ஆகுற மாரி தோணும். அது ரொம்ப பெரிய பிரச்சனையா நமக்கு முடியும். அதனால எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஸோ, ஒரு தாட் உருவாகுதுன்னா, அந்த தாட்டுக்கான வேலைய மட்டும் பார்க்கணுமே தவிர, அந்த தாட்டுக்கு பக்கத்துல ஒரு திங்கிங் நெறைய கொண்டு வந்து, இது நடக்குமா? நடக்குமா? அத பண்ண முடியுமா? இத பண்ண முடியுமா? இவ்ளோ திங்ஸ் பிரச்சனை இல்லாம, தேவையில்லாம கொண்டு வந்து, அந்த தாட்ட கொன்னுறாதீங்கன்னு இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு சொல்றாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 5வது இடத்துல இருக்க நான் கத்துக்கிட்ட விஷயம், ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ்ன்ற புக்க. இந்த புக் நமக்கு ஒரு 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 டிஃபரண்டான ஒரு மனசுக்கு அமைதியா குடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நமக்கு சொல்லுது. ஸ்டாய்க்கிசம் அப்படின்ற ஒரு ஒரு பிலாசபிய நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. இது மூலியமா எந்த விஷயம் உன் கண்ட்ரோல்ல இருக்கோ, அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண நமக்கு இந்த புக் வந்து நம்மள ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் இன்டர்வியூ நீங்க அட்டெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகுறது, ஆகாதது உங்க கையில கிடையாது. பட் அதுக்கு தேவையான ஸ்கில்ல கத்துக்கிறது உங்க கையில இருக்கு. அதுக்கு தேவையான க்ரூம் பண்ணி வச்சுக்கிறது உங்கள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்டேட்ல வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ, எதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கோ, அத பத்தி மட்டுமே வொரி பண்ணி, அதுக்கான வேலைகள மட்டும் பண்ணுங்க. அவங்க நம்மள செலக்ட் பண்ணுவாங்களா? மாட்டாங்களா? செலக்ட் பண்ணா நமக்கு கரெக்ட்டா சேலரி குடுப்பாங்களா? மாட்டாங்களா? இந்த மாரி கண்ட்ரோல்லயே இல்லாத விஷயங்கள பத்தி யோசிக்காம, கண்ட்ரோல்ல இருக்க விஷயங்கள பேஸ் பண்ணி உங்க வாழ்க்கைய மூவ் பண்ணி, அதுக்கான எஃபோர்ட்ஸ போட்டு, அத மட்டும் பண்ணாலே போதும். நமக்கு தேவையான ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட்டா வந்து நிக்கும். நமக்கு இந்த ஆத்தர் சொல்றாரு. பிகாஸ் எப்போ அன்கன்ட்ரோலபிள் திங்ஸ் நம்ம யோசிக்கிறோமோ, அப்பதான் அந்த விஷயத்த பண்ணாமலே விட்டுருவோம். இப்பலாம் செலக்ட் ஆக போறது கிடையாது. அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதுக்கான ஒரு ஃபுல் எஃபோர்ட்டே போட மாட்டோம். ஸோ அந்த செலக்ட் பண்ணுவாங்களா, மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகாம, நான் வந்து ஸ்கில் இவ்வளோ கத்துக்கிறேன். நான் வந்து இத புதுசா தெரிஞ்சுக்கிறேன். இத நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாரி மைண்ட் செட் இருக்கும்போது, பிரசன்ட் தான் என்னால இதுல கண்ட்ரோல்ல இருக்க விஷயங்கள நான் கத்துக்கிறேன்றத நம்ம மைண்ட் செட்ட மாத்திக்கணும் அப்படின்னு இந்த ஸ்டாய்க்கிசம் மூலியமா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் தட் வில் ஒன்லி கிவ் இன்னர் பீஸ். எப்ப நீங்க அன்கண்ட்ரோலபிள் திங்க்ஸ உங்களோட அ திங்கிங்ஸ் கொண்டு வரீங்களோ, அப்பதான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுதுன்னு இந்த புக்ல ஆத்தர் நமக்கு சொல்றாரு. அண்ட் இதே புக்ல போனஸா ஒரு பாயிண்ட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னா, நம்ம எல்லாருமே அ நம்மளோட இயல்பு நிலையே ஹாப்பினஸ் தான் அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்றாரு. பிகாஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எப்பலாம் நம்ம வந்து ஒரு ரொம்ப புடிச்ச விஷயத்த பண்றோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பண்றோமோ, நம்ம வேற எத பத்தியும் யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு படத்த பார்க்குறோம், இல்ல ஒரு புதுசா ஒரு பாட்டு கேட்கிறோம்னா, அந்த டைம்ல நம்ம நமக்கு அன்கண்ட்ரோல் நமக்கு அந்த பல விஷயங்கள் இருக்கு. பல கடன் இருக்கலாம் நமக்கு. நம்ம நெறைய விஷயங்கள் படிக்காம இருக்கலாம். பட் எத பத்தியும் யோசிக்க மாட்டோம். அந்த பாட்ட மட்டும் தான் கேட்போம். அந்த படத்த மட்டும் தான் பார்ப்போம். அந்த மாரி நம்ம ஒரு கான்சன்ட்ரேஷன்ல இருக்கும் பொழுது, அந்த மாரி நம்ம ரொம்பவே கண்ட்ரோல் இருக்கணும். அது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டோட தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோம். பட் பல இடங்கள்ல அந்த பணம் நமக்கு என்ன குடுக்கணும்னா, நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் நிம்மதிய குடுக்கணும். பட் பல பேர் அந்த பணத்த சம்பாதிக்கிறதுல தான் தங்களோட மொத்த செக்யூரிட்டியும், மொத்த இன்னர் பீஸையும், மொத்த நிம்மதியும் இழக்குறாங்க அப்படின்றத இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாங்க. ஸோ என்னைக்குமே எந்த விஷயத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, எந்த விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த விஷயத்துக்காக உங்க நிம்மதிய, சந்தோஷத்த இழந்துறாதீங்க அப்படின்னு இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு சஜெஸ்ட் பண்றாரு. ஸோ பணம்ன்றது உங்களுக்கு சந்தோஷத்த குடுக்கணும், நிம்மதி குடுக்கணும், ஒரு செக்யூரிட்டி குடுக்கணுமே தவிர, அத அடையணுன்ற காரணமே உங்களுக்கு இது எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப ஏற்படுத்திறக் கூடாதுன்னு சொல்லி, ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ் இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு ஷேர் பண்றாங்க. அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த இயர்ல 2024ல நான் மறக்கக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒரு 5 விஷயங்கள் நான் கத்துக்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னு ஷேர் பண்ணது தான் இந்த வீடியோ. உங்கள இன்னொரு அழகான வீடியோல பார்க்குறேன். பாய்.